வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டெஸ்ட் மேட்ச பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி விளையாண்டாங்க? என்ன பண்ணியிருக்கலாம்? ஏன் இப்படி வந்து இந்தியா வந்து லூஸ் பண்ணாங்க மேட்ச? அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். அதாவது 14த் அன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து 2 டெஸ்ட் மேட்ச். அவங்க வந்திருக்கிறாங்க இங்க சவுத் ஆஃப்ரிக்கா. 2 டெஸ்ட் மேட்ச், 3 ஓடிஐ, 5 T20 விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து 14த் அன்னைக்கு கொல்கத்தால இருக்க ஈடன் கார்டன் தான் ஸ்டார்ட் ஆச்சுங்க 14த் அன்னைக்கு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 14த் 14, 15, 16 நேத்தே மத்தியானமே 2:30 நாள்லயே முடிஞ்சு போச்சு மேட்ச். டெஸ்ட் மேட்ச். ஒரு எப்படி மேட்ச் டெஸ்ட் மேட்ச் எப்படி இருக்கும் 2:30 நாள்ல முடியிறப்ப, அப்ப எப்படி நமக்கு வந்து அந்த கிரவுண்ட் எப்படி இருக்கும்? எப்படி விளையாடவே முடியல, ரன் எடுக்கவே முடியல. அவ்வளோ ஒரு மோசமா ஒரு பிட்ச் தயார் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி விளையாண்டாங்க, என்ன ஸ்கோர் ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். அதில வந்து டாஸ் வந்து பவுமா அவங்க கேப்டன் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் வந்து வின் பண்ணார். வின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் சொல்லிட்டார். பேட்டிங் பண்ணி அவங்க வந்து 159 எடுத்தாங்க. ஆல் அவுட் ஆயிட்டு 159 எடுத்தாங்க. இதில பூம்ரா வந்து 5 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் குல்தீப் 2 ஸ்பின் பெருசா எடுக்கல. அக்ஷர் கூட 1 ஜடேஜா விக்கெட் எடுக்கல. இப்படி எடுத்து 159 அப்போ அவுட் ஆயிட்டாங்க. அதில வந்து மார்க்ரம், ரிக்கில்டன், மல்டன் இவங்கள தான் ஒரு 30, 20s இப்படி எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவராலா ஒரு 159 தெரியும் உங்களுக்கு. பெரிய ஸ்கோர் யாரும் அடிக்கல. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பேட் பண்ண வந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இது இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா 189 ஃபார் 10 அதாவது ஆல் அவுட் ஆகி 189 அது அவங்களோட வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அதிகமா எடுத்திருந்தோம். ராகுல் ஒரு 39, வாஷிங்டன் சுண்டர் வந்து ஒரு 29, ரிஷப் பாண்ட் 27, ஜடேஜா ஒரு 27 இப்படி தான் எடுத்திருந்தோம். இதில் வந்து கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரன் எடுக்கிறப்பே அவருக்கு ஒரு மாதிரி கழுத்து வந்து சுளுக்குன மாதிரி ஆயிடுச்சு. ஸ்ப்ரெயின் மாதிரி வந்துட்டு உடனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெச்சரில் போயிட்டார். போய் ரொம்ப பெயின் ரொம்ப ஜாஸ்தி. வெறும் ஒரு ஸ்ப்ரெயின் மாதிரி தான் இருக்கும், சுளுக்கு மாதிரி தான் இருக்கும் சொல்லி பார்த்தா அதில் ரொம்ப ஹெவியாக பெயின் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அங்கே ரொம்ப ஐசியில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்போ செகண்ட் டெஸ்ட் விளையாட முடியும்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவர் விளையாட வரல. ரிட்டையர்டு ஹெட்னு போயிட்டார். ஒரு 3 பால் ஃபேஸ் பண்ணி 4 ரன் எடுத்தார். அவர் போயிட்டார். அதுவும் பாக்கி இருக்க 9 பிளேயர்ஸ் தான் விளையாண்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்மர் அப்படிங்கிறவர் ஆஃப் ஸ்பின் அவர் வந்து 4 விக்கெட் எடுத்தார். அப்புறம் யான்சன் வந்து 3 விக்கெட் மற்றெல்லாம் ஒவ்வொரு விக்கெட் எடுத்தாங்க. இது மாதிரி வச்சு 10 விக்கெட் நம்மளுக்கு போயிடுச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 153க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் வந்து பவுமா தான் பார்த்தீங்கன்னா 55 எடுத்து நாட் அவுட்டுங்க அவர் கேப்டன் அவர் நாட் அவுட்டு. கூட வந்து பாஷ் வந்து 25 அவர் கூட வந்து சப்போர்ட்டாக வந்து ரன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். மற்றவங்களும் கம்மி கம்மி தான் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து டார்கெட் எவ்வளோன்னா 124. ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். 2.5 நாள் இருக்குன்னு தாராளமாக பொறுமையாக எடுத்தால் கூட டெஸ்ட் வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் சொல்லி இந்தியா வின் பண்ணணுன்னு தான் எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். இதில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா விளையாடுறப்ப அதில் ஜடேஜா 4 விக்கெட் எடுத்தார். குல்தீப் 2, சிராஜ் 2, அப்புறம் அக்ஷர் 1 எடுத்தாங்க. பூம்ரா 1 இது மாதிரி எடுத்தாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டிங் போனாங்க. போனால் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. 93 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆகிட்டோம். ஸோ வந்து கில்லு விளையாடல. பாக்கியெல்லாம் வந்து யாருமே சரியாக விளையாடல. இதில் வந்து வாஷிங்டன்ஸ் வந்து 31 ரன்ஸு, அக்ஷர் 26, ஜடேஜா 18 அவ்வளோதான். மற்ற யாரும் வந்து மெயின் பேட்ஸ்மேன்லாம் ரிஷப் பாண்ட் விளையாடல, ஜுரேலு, அப்புறம் ராகுல், அப்புறம் ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் யாருமே விளையாடல சரியா இல்லை. சிங்கிள் டிஜிட்டு 0 அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 93க்கு ஆல் அவுட்டாக பயங்கர ஷாக்கிங் அது நம்ம வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியாவில் ஜெயிச்சிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இது ரொம்ப வந்து இது கேட்கறதுக்கே இந்த ஸ்கோர் கூட எடுக்க முடியாமல் என்னடா அவங்க பேட்டிங் பண்ணாங்கன்னு பயங்கர எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட்ஸு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க மீடியா எல்லாமே ரொம்ப பேச ஆரம்பிச்சிச்சு. கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே இப்படி ஒரு ரன்னை கூட எடுக்க முடியாமல் இப்படி தோக்குதே சொல்லிட்டு எல்லாரும் எப்படி போச்சுன்னா எல்லாரும் கவனமும் கம்பீர் மேலே தான். ஏன்னா கம்பீரே ஓப்பனாக சொல்லிட்டார். ஃபஸ்ட்டு கங்குலி தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கம்பீரே ஓப்பனாக சொல்லிட்டார். என்னென்னா பிச்சு வந்து இவங்க ஸ்பின் எடுக்கிற மாதிரி பிச்சு வேணும்னு கேட்டிருக்கிறாரு. அவங்க சரியாக ப்ரிப்பேர் பண்ணணும். இது மாதிரி தான் வேணும்னு கேட்டு வாங்கினேன் நான் தான் அப்படின்னு சொல்லி கம்பீர் தான் வந்து ஸ்பின் நல்லா எடுக்கிற மாதிரி பிச்சு வேணும்னு ரெடி பண்ணியிருக்காரு. அதில் வந்து கும்ளே கூட சொல்கிறார், நான் 19 இயர்ஸ்லேருந்து ஆடிட்டுருக்கேன். இது மாதிரி ஒரு மோசமாக வந்து இந்த ஒரு 5 நாள் மேட்ச் வந்து ஒரு 2.5 நாள்லேயே முடிகிற அளவுக்கு வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த பிச்சில் வந்து ஸ்பின் பிச்சு வச்சு இவ்வளோ மோசமாக ஸ்கோர் எடுத்து இவ்வளோ கம்மியாக வந்து நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிச்சில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா
அ அதாவது ஸ்பின் நல்லா எடுக்கணும். நம்மட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 4 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ இத வச்சு நம்ம வந்து அவங்கள இது பண்ணிடலாம், அவுட் பண்ணிடலாம் சீக்கிரம். ஒரு 3 நாள்லயே முடிச்சிடலாம் மேட்ச் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாரு. அது முதல்லயே தப்பு. உங்களுக்கு எப்படின்னா, அவங்கள அவுட் பண்ணி வர்றத விட, நம்மட்ட விளையாடுற பிளேயர்ஸ்லாம் யங்ஸ்டர்ஸ். ஸோ யங் பிளேயர்ஸ்லாம் இப்ப எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். யாரும் சீனியர்ஸ் கிடையாது. மேஜர் ரோஹித், கோலிலாம் இருந்தாங்க. இப்ப யாருமே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஃபுல் யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இப்ப தான் ஒரு டெஸ்ட் மேட்ச்லாம் இப்ப தான் ஒரு அனுபவம் 1, 2 விளையாண்டுருப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து நல்லா பேட்டிங் வந்து நல்லா வர மாரி தான் பிட்ச் ரெடி பண்ணணும். அவங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்பின்னர்ஸ் நம்மகிட்ட நல்ல ஒரு ஸ்பின்னர்ஸ்ல நல்லா தரமா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வச்சு விக்கெட் எடுத்துடலாம்னு நெனைக்கிறாரு. ஆனா இது எப்படி நம்ம அகென்ஸ்டா போச்சுன்னா, இவரு வந்து என்ன நெனைச்சாரு நம்மட்ட ஸ்பின்னர் இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற சுமாரா ஒரு ஆவரேஜ் ஸ்பின்னரே வந்து அவ்வளவு அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. இப்ப அந்த இவரு இருக்கிறார்ல, அவரு வந்து ஹார்மர். அப்படி வந்து அவரு வந்து ஒரு பெரிய பவுலர் கூட கிடையாது. ஒரு மீடியமா ஒரு ஆவரேஜ் பவுலர் தான். அவரு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல இதா சாதகமா போச்சு. அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸ்ல 4. ஸோ ஸ்பின் வந்து நம்மளுக்கு கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜடேஜா எடுக்கல. செகண்ட் இன்னிங்ஸ் தான் 4 எடுத்தார். ஆனா அவர் ஃபர்ஸ்ட்லயும் சரி, செகண்ட்லயும் சரி 4 நாள் 8 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ நம்ம ஸ்பின் பிட்ச் கேட்டு அதுல வந்து இது மாரி ஆயிப்போச்சு பாருங்க. நம்மளுக்கு வந்தது நம்மளுக்கே வந்து சொந்த செலவுலயே சூனியம் வச்ச மாரி ஆயிப்போச்சு கடைசில. இப்ப வந்து இதுல எதுக்காக இவங்க வந்து ஸ்பின் கேட்டாருன்னே புரியலங்க. இப்ப நம்ம முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால தான் வந்து ஸ்பின் நல்லா விளையாடுறாங்க. இது மாரி ஸ்பின்னுக்குன்னு கிடையாது, பிட்ச் கிடையாது. ஆனா ஸ்பின் எடுபடுற மாரி பிட்ச் வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்க ஸ்பின் நல்லா விளையாண்டு ஃபாரின்ல போய் விளையாடுறப்ப, ஓவர்சீஸ் போய் விளையாடுறப்ப நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்பயெல்லாம். ஏன்னா, நம்மளுக்கு அந்த பிட்ச்ல பயங்கர பவுன்ஸ் ஆகும். ஃபாஸ்ட் பவுலிங் எடுபடும். ரொம்ப அதிரடியா வரும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்தியா வந்து அவங்க பிட்ச்ல லோக்கல் கிரவுண்ட்ல விளையாண்டு தான் பழக்கம். ஸோ இது மாரி ஃபாஸ்ட் பவுலிங்லாம் எடுபடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ்ல ஸ்பின் அவ்வளோ அருமையா விளையாடுவாங்க. ஸோ ஃபாரின் பிளேஸ்க்கு அவ்வளோ ஸ்பின் விளையாட வராது. ஸோ அத வச்சு நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஆனா இப்ப எல்லாமே மாறி போய் அவங்க எல்லாமே வந்து கிரிக்கெட்ல வந்து எல்லாமே விளையாட நம்ம ஆளுங்களுக்கு ஸ்பின் விளையாடவே வரமாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் எதுவுமே ஒரு ஒரு கோச்சா இருக்கிறப்ப அவர் கம்பீர் வந்து எல்லாமே கவனிச்சிருக்கணும். அவர் எதுவுமே கவனிக்காம நம்ம ஆளுங்க எப்படி விளையாடுது ஆப்போசிட் டீமுக்கு வந்து அவுட் பண்ணணும் ஒரு இதிலேயே வச்சு அவர் இஷ்டத்துக்கு ப்ரிப்பேர் பண்ற மாரி தான் எல்லாமே சொல்றாங்க. இது மெயினா தப்புன்னு சொல்றாங்க. எப்படின்னா இப்ப பிளேயர்ஸ் வந்து முதல்ல வந்து டெஸ்ட் விளையாட வர்றாங்கன்னா, ஏன்னா நெறைய T20 தான் நெறைய விளையாண்டுருப்பாங்க இப்ப வரவங்க. அதேமாரி ODI விளையாண்டுருப்பாங்க. ஸோ டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ டெஸ்ட்ல வரப்ப அவங்க முதல்ல வந்து ஒரு நல்லா பேட் பண்ற மாரி, அது சுமாரா ஸ்பின் எடுத்தா கூட பரவால்ல. அந்த இதுலயே வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ்லாம் விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின் எடுபடாத பிட்ச்ல கூட ஸ்பின் வந்து பவுல் பண்ணி அவங்க விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் இவங்களுக்கு சாதகமா போயிடும் பவுலர்ஸ்க்கு. ஸோ எடுப்பாங்க. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஸோ ஓரளவு பேட்டிங் பிட்ச் ஓரளவு பேட் பண்ற மாரி பிட்ச் குடுத்தா தான், இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பேட் பண்ணி சமாளிச்சு ரன் நெறைய எடுப்பாங்க. எடுத்து ஆப்போசிட் டீமுக்கு பிரஷர் குடுக்கலாம். ஸோ அவங்க பேட்ஸ்மேன்லாம் போய் எடுத்தோனே யோசிச்சு பாருங்க. வச்சோனே டக்கு டக்குன்னு அவுட் ஆனா அவங்களுக்கு வந்து எப்படி ஆயிடும்? அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலே போயிடும் சுத்தமா. என்னடா விளையாடவே முடியலன்னு ஆயிடும். விளையாடவே மாட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல இதுவே கிடையாது தான் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து அந்த பிட்ச் வைக்கிறப்பயே பேட்ஸ்மேனுக்கு சாதகமா தான் வைக்கணும். அப்பதான் யங்ஸ்டர்ஸ்க்கு விளையாட இப்ப வந்து இங்கிலாந்து போய் விளையாண்டாங்க நம்ம. அதுல பார்த்தீங்கன்னா, எப்படி போராடி இவரு பூம்ரா கூட எப்படி விளையாண்டாரு பார்த்தீங்களா? ஜடேஜாக்கு சப்போர்ட்டா விளையாண்ட பூம்ரா, சிராஜ் எல்லாம் விளையாண்டாங்க. கடைசி வரைக்கும் போராடினாங்க. வேலை முடிஞ்சது. ஸோ நம்ம 2-2ன்னு சொல்லி இது பண்ணிட்டோம். சீரிஸ் வந்து 2-2 நம்ம டை ஆயிட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அது மாரி தான் பிட்ச் வைக்கணும். அப்பதான் பேட்ஸ்மேனும் கான்ஃபிடன்ஸா விளையாடுவாங்க. அது இல்லாம இது மாரி வந்து எப்படி கம்பீர் பண்ணாரு எல்லாரும் கம்பீர தான் ரொம்ப குற்றச்சாட்டு. அவர் மேல தான் வைக்கிறாங்க. கண்டிப்பா இது ரொம்ப தப்புன்றாங்க. இதுல வந்து கெவின் பீட்டர்சன் உங்களுக்கு தெரியும். அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இப்ப வர்றவங்க எல்லாம் வந்து அதாவது கிரிக்கெட்ட வந்து எப்படின்னா, ஒரு பணம் சம்பாரிக்கிற மாரி தான் விளையாடுறாங்க. எல்லாம் IPL, T20 ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து கிரிக்கெட் வந்து டெஸ்ட் எல்லாம் விளையாடவே வரவே இல்ல. அவங்களையும் சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற கிரிக்கெட் மாடர்ன் அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த சிக்ஸர் அடிக்கிறது, அப்புறம் வந்து ஸ்விட்ச் ஹிட்ன்னு சொல்லிட்டு ஒரு 2006ல வந்து பீட்டர்சன் தான் ஃபர்ஸ்ட் விளையாண்டார். அது எப்படின்னா, இப்ப ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தா பேட்ட வந்து ரைட்டு கைய கீழ வச்சு லெஃப்ட்ட மேல வைப்போம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னா மாத்தி வரும். இந்த கை வந்து கீழ வரும். பேட்ட பிடிக்கிற மாறி வரும். அது வந்து எப்படின்னா, ஒரு இதுல ஒரு பொசிஷன்ல நிக்கிறப்ப பவுலிங் வரப்ப டக்குன்னு இந்த பொசிஷன் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மாரி, ரைட் ஹேண்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர் மாரி மாறிடுவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் மாரி மாறிடுவாங்க. சமயத்துல டைரக்ஷன் கூட மாத்தி கூட நின்னு கூட அடிச்சிருவாங்க. ரைட் ஹேண்டர்ஸ் இப்படி நின்னாங்கன்னா, லெஃப்ட் சைடு நின்னு அடிச்சிருவாங்க. இல்ல கைய கூட மாத்தி பேட்ட வச்சு பொசிஷன் மாத்தி அடிப்பாங்க. அதான் ஸ்விட்ச் ஹிட்டுங்கிறது. அது மாரி பழகி இருக்கிறாங்க. பிளஸ்
சிக்ஸர் அடிக்க பழகிரு இதுதான் பண்ணுறாங்க ஒழிய மற்றபடி இவங்களுக்கு வந்து எப்படி விளையாடுறது டெஸ்ட் போட்டி விளையாடுறது போகிறது எதுவுமே அவங்க கற்றுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி குறை சொல்லியிருக்கிறார். ஸோ இது வந்து இவங்கள மட்டும் கிடையாது, இப்போ மாடர்னாக வர எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் பண்ண அவங்களுக்கு பணம் நல்லா அடிக்கணும் போகணும் பணம் சம்பாதிக்கணும் அதுதான் ரொம்ப மைண்டில் வந்து இப்போ இருக்கு ஒழிய இப்போ வந்து காலம் அப்படி மாறி போச்சு, எல்லாருமே அது மாதிரி மாறிட்டாங்க, டெஸ்ட்டு முன்ன மாதிரி நின்று விளையாடுற மாதிரி யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் பீட்டர்சன் சொல்லியிருக்கிறாரு ஒன்று. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக கம்பீர் மேலே தான் ரொம்ப வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதில் வந்து கம்பீர் வந்ததுக்கப்புறம் நம்முடைய முன்னாடி வந்து ராகுல் டிராவிட் இருந்தார், எவ்வளோ அருமையாக இருந்தது நம்ம இது. ஸோ 2000க்கு அப்புறம் நம்ம இந்தியன் டீம் அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்ததுன்றாங்க. எல்லா ஃபார்மேட்லேயும் வந்து ரொம்ப நல்லா விளையாண்டு நல்லா ஒரு ரொம்ப நல்ல ரெக்கார்டு வச்சு நல்ல பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லாம் உருவானா நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. வேர்ல்டு லெவலில் நல்ல ஒரு டீமாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் கம்பீர் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ரொம்ப மோசமாக போன மாதிரி தான் சொல்கிறாங்க. அது சில எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் கோச்சாக வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் போய் விளையாண்டோம். அப்போ ஓடிஐயில் வந்து 27 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்ரீலங்காட்ட தோற்றோம். ஸோ ஸ்ரீலங்காட்ட நம்ம தோக்கவே மாட்டோம், தோற்றோம். அது ஒன்று. அதுவும் 45 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓடிஐயில் வந்து ஒரு வருஷத்தில் 2024 ஓடிஐ விளையாண்டு ஒரு வின் கூட நம்ம பண்ணவே இல்லை. எல்லா விளையாண்ட மேட்ச் எல்லாம் தோத்துட்டோம் நம்ம, அது ஒரு ரெக்கார்டு. அப்புறம் வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து 36 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹோம் கிரவுண்டில் வந்து நியூசிலாந்துக்கிட்ட டெஸ்ட் சீரீஸ் தோற்றோம், ஒயிட் வாஷ் பண்ணாங்க நம்மளை, 3 டெஸ்ட்டும் தோத்துட்டோம் நம்ம, அது ஒன்று. ஸோ இது மாதிரி நிறைய வந்து சொல்கிறாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்து சொல்லிட்டு ஃபுல்லாக ரெக்கார்ட் நிறைய சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் வந்து நம்ம தோத்துட்டோம். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்டர் கவாஸ்கர் சீரீஸையும் தோற்றுட்டோம். இது மாதிரி வந்து அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு மைனஸஸ் வந்துருக்கு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் சரி கிடையாது அப்படின்னு அவர் என்ன ஒரு டாமினேட் பண்ணி அவர் நினைக்கிறது ஒன்று அதை தான் நடத்தணும்னு நினைக்கிறவே டீம் நன்மைக்கு பார்க்க மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதுவும் இல்லாமல் பீட்டர்ஸ்னு என்ன சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு டெக்னிக்கலாக ஆட தெரில, டெக்னிக்கலாக ஆட தெரியாமல் இது இந்த 2 ஷாட் நல்லா அடித்தா போதும் இப்படியே வச்சுட்டு போனால் தான் ரன் அடிக்கணும், நல்லா எல்லாம் கை தட்டுவாங்க, ஸ்பெக்டேட்டர்ஸ் இருப்பாங்க, அதில் அடித்து போனால் போதும், அதுலேயே நம்ம டீமில் இருந்துக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார் ஒன்று. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து இந்தியன் ஸ்பின்னர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸில் வந்து அவ்வளோ நல்லா விளையாடும். ஸோ என்ன வேணும்னா நம்ம இந்தியன் டீமு எந்த டீமே அப்படி தான், நம்ம இந்தியன் டீம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வரணும். யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கவங்களாம் யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ இவங்களாம் நல்லா விளையாண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து இனிமேல் இந்த ஸ்பின்னுக்கு எடுப்படுற பிச்சு அப்படிலாம் கூடவே கூடாது, பேட்டிங் பிச் தான் வைக்கணும், இல்லை சுமாரான ஸ்பின் எடுப்படுற மாதிரி பிச்சு வச்சாதான் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடுவாங்க, ஸ்பின்னர்ஸும் நல்லா வந்து அப்போ தான் கஷ்டப்பட்டு பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம சும்மா ஈஸியாக வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வச்சோம்னா அவங்க டக்குன்னு நான் தான் சொல்கிறேன், ஸ்ரீகாந்த் சொல்கிறேன் இது மாதிரி பிச்சில் நான் போட்டால் கூட விக்கெட் எடுப்பேன் அப்படின்ட்டு, நான் போட்டால் கூட விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்ற. ஸோ அது மாதிரி பிச்சை கொடுத்து வச்சுக்கிறாங்க. கொடுத்து வச்சு என்னங்க டேலண்ட்டு வெளிப்படும் சொல்லுங்க பார்ப்போம். இவங்க போடுவாங்க, நம்ம அப்படி தான் 93 ரன்ஸ் எடுத்துக்கணும், எப்படி அவங்க போடுவாங்க, நம்ம பால் அடிப்போம், அவுட் ஆகிடுவோம். இதில் என்ன உங்களுக்கு திறமை வெளிப்படும்? பேட்ஸ்மேனும் அடிக்க முடியாது, அவங்களால திறமை வெளிப்படாது, ஸ்பின்னர்ஸ்க்கும் அவங்க எப்படி பவுலிங் வந்து வேரியேஷன் காட்ட முடியாது, ஏதோ ஒன்று போட்டோன்னே அவுட் ஆகிடுவாங்க. ஸோ இல்லை ஒன்றுமே யூஸே கிடையாது. ஸோ கம்பீர் வந்து இனிமேலாச்சும் மாறி டீம் நல்லா இருக்கணும், டீமை நல்லா கொண்டு வரணும்னு சொல்லி கண்டிப்பாக வரணும். அது எல்லாருடைய குற்றச்சாட்டு, உண்மைதான் அது. ஏன்னா பவுமா மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று, பவுமாலாம் எக்ஸ்பீரியன்ஸ் அவெல்லாம் இந்த பிச்சிலே ஒரு 55 எடுத்துக்கிறாரு, நாட் அவுட்டுங்க, அப்படி எப்படி விளையாண்டுருக்காரு பாருங்க. இந்த பாஷ் வந்து கூட அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற பார்ட்னர்ஷிப் வந்துருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த பார்ட்னர்ஷிப்பும் இல்லை கில்லுக்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் விளையாட ரொம்ப கஷ்டப்படுவார்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கில் இல்லாத ஒரு மைனஸ் பாயிண்ட், மென்டலி அது ஒரு அஃபெக்ட் ஆகிருக்கலாம். எப்படின்னா ஒரு கேப்டன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இருந்தால் கொஞ்சம் இருக்கிறாருன்னு நினச்சிருக்கோம், அப்போ அவர் டக்குன்னு போயிட்டார், இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட மட்டும் எல்லாருக்கும் மென்டலி கொஞ்சம் எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அதான் வந்து அவங்களுக்கு மனசு வந்து ஒரு, ஏன்னா இது வந்து கிரிக்கெட் வந்து மென்டல் சம்மந்தப்பட்ட விளையாட்டும் தான், வெறும் பேட்டை வச்சு விளையாட ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, மென்டலி அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆனாவே அது விளையாட்டில் காமிக்கும். அது மாதிரி அதுவும் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அது மட்டும் கிடையாது. கண்டிப்பாக பிச்சு இப்படி மாதிரி வச்சது தான். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வந்து அவ்வளோதான் வந்திருக்குது, யங்ஸ்டர்ஸ் பண்ண முடியல. ஸோ இது ஒரு காரணம் சொல்கிறான். ஸோ அதனால் வந்து இது மாதிரி வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்தியா என்ன பண்ணணும்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது மாதிரி அவங்க தன்னம்பிக்கை வர மாதிரி பிச்சு உருவாக்கி அவங்களை கொண்டு வரணும். ஏன்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஓடிஐ T20 மட்டும் இப்படிலாம் போனால் டெஸ்ட் கிரிக்கெட்டே அழிஞ்சிரும்ன்றாங்க. இப்படிலாம் போனால் எல்லாம் அதில் மட்டும் கான்செப்ட் சுத்தமாக வளர, மற்ற நாடுகளும் கூட விளையாடுவாங்க, நம்ம வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இங்கிலாண்டில் விளையாண்டோம் பார்த்தீங்களா, அதில் எப்படி டெஸ்ட் பிச் வச்சு நம்ம 2-2 சொல்லி போராடி வந்தோம், அது மாதிரி கொண்டு வர்றோம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு அவங்க யங்ஸ்டர்ஸ் வளர்கிற மாதிரி பிச் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி வச்சா தான் பிளேயர்ஸோட டேலண்ட்லாம் வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஆ அடுத்தது தான். அடுத்து வந்து பவுலர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கணும். அது மாரி ஒரு பேட்டிங் பிட்ச்ல போய் பவுலர்ஸ் போய் விக்கெட் எடுக்குறாங்கன்னா, அது பெரிய சேலஞ்சா இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து என்ன பண்ணா, அவ்வளோ கஷ்டப்பட்டு பவுல் பண்ணுவாங்க. நல்லா ஒரு அவங்க பவுலிங் திறமையெல்லாம் வெளில வரும். ஸோ, அதனால அது ஒரு இதுன்னு சொல்றாங்க. ஸோ, அதனால வந்து இப்ப 2nd மேட்ச் வந்து கவுஹாத்தில நடக்க போகுது. அதில என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கம்பீர் இனிமேச்சும் மாறணும். எல்லார்கிட்டயும் கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு கரெக்டாச்சும் பண்ணணும். அவர் இஷ்டத்துக்கு அவருக்கு தான் கரெக்ட்டுன்னு நெனச்சு அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எவ்வளவு பாதிப்பு இதுவரைக்கும் வந்தது தெரியுது. அதனால இனிமேயாச்சும் வந்து அவரு மாறணும். இதில வந்து இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? அது நம்ம 2ண்ட் பிளேஸ் வந்து இப்போ 4த் பிளேஸ் வந்துட்டோம். ஸோ, இதில வந்து ஃபர்ஸ்ட்டு 2 பிளேஸ் வந்தா தான் உங்களுக்கு வந்து ஃபைனல்ல போய் விளையாட முடியும். இப்ப நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா இவங்கக்கூடலாம் டெஸ்ட் விளையாடுறோம். அதெல்லாம் நம்ம விளையாண்டு ஜெயிச்சு வந்தா தான் நம்ம 2ண்ட் பிளேஸோ, 1 பிளேஸோ வந்து நம்ம ஃபைனல்ஸ் முடியும். அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் நம்மளுக்கு. ஸோ, இப்போ ஃபர்தரா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கில் விளையாடுவார்ன்னு நினைக்கிறோம் 2ண்ட் மேட்ச். இதாங்க ஓவராலா அந்த டெஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பத்தி நம்ம சொல்றது. இது கண்டிப்பா இந்தியாவோட ஃபியூச்சர நினைச்சு எல்லாமே வந்து பிளேயர்ஸ் வந்து நல்லபடியா கொண்டு வர வேண்டும். அது வந்து கோச் கொஞ்சம் கண்டிப்பா வந்து அவரு அதில கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அவர் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. எல்லாருடைய கருத்தையும் வந்திருக்குது. ஸோ, இதுக்கு மேலயே அவர் மாறுவார் தான் நினைக்கிறோம் நம்ப. இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க் யூ.